ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போட்டித் தேர்வு சம்பந்தமான இன்று நடந்த மிக முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம், அதே மாதிரி சாண்டா பார்பர்ஸ் மெரைன் சயின்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா, இந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஒப்பந்தத்தில் சைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஒப்பந்தம் எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது வேர்ல்டு ஓஷன் எக்கனாமியை பாதுகாக்கிறதுக்காக. இந்த வேர்ல்டு ஓஷன் எக்கனாமியோட வேல்யூ எவ்வளோன்னு பார்க்கும்போது $2.5 trillion. இந்த ஒப்பந்தம் எங்கே சைன் ஆச்சுன்னு பார்க்கும்போது டாவோஸ் கிளாஸ்டர்ஸ்ன்ற இடம், இது சுவிட்சர்லாண்டில் இருக்கு. கடல்கள் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுது, மனிதர்களோட பல தேவையற்ற செயல்களால் பாதிக்கப்படுது. பொல்யூஷன் அப்படின்ற ஒரு காரணம், இன்னும் பல காரணங்களை சொல்லலாம். ஸோ இதனால மீன்கள் அதோட பாப்புலேஷன் வந்து குறையுது. ஸோ அதை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக இந்த அமைப்பு வந்து இந்த ரெண்டு பேரும் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவங்க ரப்பர் சாயில் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த சிஸ்டம் எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது விவசாயிகள், ரப்பர் உற்பத்தியில் ஈடுபடுற விவசாயிகள் அவங்க யூஸ் பண்ற லேண்ட்ல என்ன மாதிரியான ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணலாம், ஸோ தட் அவங்களுக்கு வந்து அவங்களோட மண் என்ன மாதிரி மண், என்ன மாதிரி அந்த மண்ணுக்கு குறிப்பிட்ட மண்ணுக்கு என்ன மாதிரி ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணலாம், ஸோ தட் அவங்களோட மகசூல் பெருகும் அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக, அவங்களுக்கு சொல்றதுக்காக இந்த ரப்பர் சாயில் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதை வந்து மேனேஜ் பண்றது யாருன்னு பார்க்கும்போது ரப்பர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா. நேஷனல் ஸ்டீல் பாலிசி 2017 இந்தியா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நேஷனல் ஸ்டீல் பாலிசி வந்து 2005 அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அதை ரீப்ளேஸ் பண்ற ஒரு நேஷனல் ஸ்டீல் பாலிசி 2017 அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதன் மூலமா பாத்தீங்கன்னா இந்தியாவோட நோக்கம் என்னன்னா ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸை வந்து நம்ம வந்து அடுத்த லெவல்ல கொண்டு போறது. 2015 இந்தியா பாத்தீங்கன்னா 3rd லார்ஜஸ்ட் ப்ரொடியூசரா இருந்திருக்காங்க. இப்போ 2nd லார்ஜஸ்ட் பிளேஸ்க்கு நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஆஃப்டர் சைனாக்கு வந்து, அதாவது சைனாக்கு அடுத்தபடியா நாம இப்போ 2nd பிளேஸ்க்கு நம்ம ஓடிட்டு இருக்கோம். அடுத்ததா ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னா டிசபிலிட்டி பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலங்கள்லயும் ஒவ்வொரு விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸா ஃபாலோ பண்ணுறாங்க. இது வேண்டாம், எல்லா மாநிலங்களுக்கும், இந்தியா முழுக்க இருக்க அத்தனை மாநிலங்களுக்கும் ஒரே மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக ரைட்ஸ் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி ஆக்ட் 2016க்கு ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த கமிட்டியில் என்ன பண்ண போறாங்கன்னா அவங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அலசி ஆராய்ச்சி காமனா ரூல்ஸ் வந்து போட போறாங்க. ஸோ இந்த கமிட்டியோட ஹெட்டா வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டிஸோட செக்ரட்டரியா வந்து இதோட ஹெட்டா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கமிட்டியானது வந்து 3 மாசத்துக்குள்ள தன்னோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க. இந்தியாவோட எக்கனாமி வந்து 7.7% வந்து வளரும் அப்படின்றத 2017 இயர்க்கான பிஸ்கல் இயர்க்கான வளர்ச்சி வந்து இந்தியன் எக்கனாமி வந்து 7.7% இருக்கும் அப்படின்றத யுனைடெட் நேஷன்ஸ் வேர்ல்டு எக்கனாமிக் சிச்சுவேஷன் அண்ட் ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததா ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட், அதாவது சிம்பிளா நம்ம ஏசர் 2016 சொல்லலாம். ஸோ இந்த அமைப்பானது என்ஜிஓ பிராத்தமோட இணைஞ்சு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 17,473 வில்லேஜஸ்க்கு நேரடியா போய் அங்க இருக்கிற 3,50,232 வீடுகளுக்கு சென்று அங்க இருக்க 5,62,305 குழந்தைங்களை நேரடியா போய் பார்த்து அங்க கிராம பகுதிகளில் இருக்க மக்களுக்கு, அந்த குழந்தைங்களுக்கு எந்த மாதிரியான கல்வி கிடைக்குது, அந்த ஸ்கூல்ஸ்ல என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, அவங்களோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கு, அவங்களோட நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குன்றத டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதன் அடிப்படையில் அவங்க ரிப்போர்ட்டை வெளியிடுறாங்க. இதுதான் இந்த ஏசர் 2016 ரிப்போர்ட் நம்ம சொல்றோம். இது வந்து ஒவ்வொரு வருஷமும் நம்ம அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்கு. அந்த ரிப்போர்ட் பிரகாரம் பாத்தீங்கன்னா ரூரல் ஏரியாஸ், அதாவது பாத்தீங்கன்னா நம்ம வில்லேஜஸ்ல பாத்தீங்கன்னா மக்கள் வந்து 30.5% வந்து பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல படிக்கிறதா சொல்றாங்க.